கைதிகளை விலங்குகள் போன்று நடத்த வேண்டாம். சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு கொழும்பு மேலதிக நீதவான் எச்சரிக்கை என்பது செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களும் மனிதர்கள் எனவும் அவர்களை விலங்குகளைப் போன்று சங்கிலியால் பிணைத்து நீதிமன்றத்துக்கு அழைத்து வர வேண்டாம் என்று கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். நீதிமன்ற விடுமுறை காலத்தினால் கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றில் 9ஆம் இலக்க நீதிமன்றத்தின் அனைத்து வழக்குகளும் கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன கடமையாற்றும் 3ஆம் இலக்க மன்றுக்கு மாற்றப்பட்டு நேற்று முன்தினம் வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதன்போது சிறைச்சாலை அதிகாரிகளால் 40க்கும் மேற்பட்ட சந்தேக நபர்கள் சங்கிலியால் பிணைத்து விலங்கிடப்பட்ட நிலையில் திறந்த நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள். இதனை அவதானித்த போதே நீதவான் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களும் மனிதர்களே, அவர்களை விலங்குகளைப் போன்று சங்கிலியால் பிணைத்து திறந்த நீதிமன்றத்துக்கு அழைத்து வர வேண்டாம். அவ்வாறு சந்தேக நபர்களை நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்து மன்றில் முன்னிலைப்படுத்துவதை நாம் விரும்பவில்லை. அவர்களை மனிதர்களாகவும் மதித்து செயற்படுங்கள் என்று நீதவான் பசன் அமரசேன திறந்த நீதிமன்றில் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். சிறை கைதிகளை உரிய முறையில் தடுத்து வைக்குமாறும் அதன் பின்னர் தமது நீதிமன்றில் சந்தேக நபர்களை விலங்குகளை போன்று சங்கிலியால் பிணைத்து திறந்த நீதிமன்றத்துக்கு அழைத்து வர வேண்டாம் என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறார். இதனை அடுத்து தொடர்பில் சிறைச்சாலை அதிகாரிகள் திறந்த மன்றில் மன்னிப்பு கோரிய நிலையில் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்த கைவிலங்குகளையும் நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதும் முக்கியமான செய்தி. எனவே சிறைச்சாலையில் இருக்கின்றவர்கள் மனிதர்கள், எனவே அவர்களை நீங்கள் விலங்குகளை போன்று நடத்த வேண்டாம். எனவே சிறைச்சாலை கொண்டு வருகின்ற போது அவர்களை கட்டி இழுத்து வருவதை போன்ற ஒரு நிலைமை இருக்கிற நிலையில் அதனை செய்ய வேண்டாம் என்பதாக நீதிபதி நேற்று தினம் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். எனவே சிறைச்சாலை அதிகாரிகள் நீதிமன்றில் நீதிபதியிடம் மன்னிப்பும் கோரியிருக்கிறார்கள்.